இந்தியா vs நியூசிலாந்து T20 சீரிஸ் முடிஞ்சிருச்சு. இந்தியா 4-1 கன்வின்சிங்காக நியூசிலாண்டை தோக்கடிச்சிட்டாங்க. நியூசிலாந்து வந்து ஒரு காம்படிஷனே கொடுக்கல இந்தியாவுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை இப்படி கூட சொல்லலாம், இந்தியா அவுட் பிளேட் நியூசிலாந்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியன் டீம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. 4-1 ஜெயித்தாங்க. இந்த 4th T20யுமே வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டாக விளாண்டாங்க. இல்லைனா 5-0 கூட சீரீஸை ஸ்வீப் பண்ணியிருக்கலாம். ஸோ எப்படி போச்சு இந்த சீரீஸ் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு T20 பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு 230 போஸ்ட் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு அபிஷேக் சர்மா ஒரு சூப்பர் 84 சம்திங் அடிச்சிருந்தார். ப்ளஸ் ரிங்கு சிங். ஸோ ரிங்கு சிங்கை வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்புக்காக நிறையா சீரீஸ் வாய்ப்பு கொடுக்காம மறுபடியும் எடுத்திருந்தாங்க. அதை வந்து ரிங்கு ப்ரூவ் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். ஒரு ஃபினிஷிங் கேமியோ ஆடி கொடுத்துருந்தாரு. நியூசிலாந்து வந்து சேஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. கிளென் பிலிப்ஸ் மட்டும்தான் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார். அப்படியே செகண்ட் T20 வந்திங்கன்னா நியூசிலாந்து ஒரு 200+ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது இந்தியா வந்து ஒரு 15-16 ஓவர்லேயே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா சஞ்சு 2 பேருமே பர்ஃபார்ம் பண்ணல. பட் அந்த மேட்ச் வந்து இஷான் கிஷானுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. இஷான் கிஷான் ஒரு குயிக் ஃபயர் 76. அப்புறம் சூரியகுமார் யாதவ் மச் நீடட் 50 ஒரு 80 யார்ட் அடித்து ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. சிவம் துபே ஒரு சின்ன ஃபினிஷிங் நாக்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ தேர்ட் T20 வந்துட்டிங்கன்னா ஜஸ்பீத் பும்ரா பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் நல்லா போட்டு நியூசிலாண்டை வந்து 150லேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. 153 ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. ஐ மீன் ஒரு 10 ஓவரோ 11 ஓவர்லேயே சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச் ஒரு அபிஷேக் ஒரு 60 யார்டு, சூரியகுமார் யாதவ் ஒரு 50, ஒரு ஈஸி சேஸ். அந்த மேட்ச்சில் கூட அபிஷேக் ஆஃப் சைடில் சூப்பராக விளாண்டார். அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கனால ஷோல்டருக்கு கீழே ஷார்ட் பால்லாம் போட்டால் தூக்கி வெளியில் கடாச்சிடுறாரு. ஸோ வேறு லெவலில் ஆடினார். இந்த பேட்டில் ஸ்ப்ரிங் வச்சுருக்க மாதிரி பட்ட பால்லாம் 4-6 போச்சு. அந்த மேட்ச் கடைசியில் முடிச்சுட்டு எல்லோரும் பேட்டை கூட வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ். ஏன்னா உண்மையாலுமே ஸ்ப்ரிங் இது வச்சு விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ 4th T20 வந்துட்டிங்கன்னா இந்தியா வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு பேட்ஸ்மேன் கம்மியாக போனாங்க. ஸோ நியூசிலாந்து வந்து ஒரு 215 அடிச்சிருந்தாங்க. டிம் சைஃபர்ட், தரல் மிச்சல் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி 200+ போஸ்ட் பண்ணாங்க. இந்தியா வந்து 4-5 குயிக் விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க. இருந்தாலும் சிவம் துபேயோட லேட் சர்ஜ்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடுத்த ஃபைட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஸோ சிவம் துபேயோட பேட்டிங் வந்து அந்த மேட்ச்சில் ஒரு பாசிட்டிவ். 5th T20 வந்துட்டிங்கன்னா ஒரு பிளிஸ்டரிங் நாக் பை இஷான் கிஷன் 270 போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியா. இஷான் கிஷான் ஒரு 100, சூரியகுமார் யாதவ் இன்னொரு 50, 60க்கு மேலே அடிச்சிருந்தார். ஹர்திக் பாண்டியா ஒரு கேமியோ பண்ணியிருந்தார். ஸோ 217 ஒரு எக்ஸப்ஷனல் டோட்டல் அடிச்சிருந்தாங்க. ஸோ 270 சேஸ் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. பட் ஃபின் ஆலன் ஒரு பாசிட்டிவ் ஃபார் நியூசிலாந்து. ஸோ ஒரு 80 அடிச்சிருந்தார். அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 சம்திங் அடித்து தோற்றுட்டாங்க.